ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இ-பிஸ்னஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் அண்ட் இ-பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக்னுடைய ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் இ-பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். இப்போது அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், முதல்ல என்னுடைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த நான் பார்ப்பேன். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணுவேன். அதற்கான ஒர்க்கர்ஸை நான் எம்ப்ளாய் பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பிளான்ட்ஸ், மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்குவேன். அதை ரா மெட்டீரியல் வச்சு நான் என்ன பண்ணுவேன், ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் நான் கஸ்டமர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். இதுதான் ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் மோட். இதுதான் இ-பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் மூலியமாக இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாமல் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளையர்ஸும் கஸ்டமர்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக செயல்படுறது தான் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் மூலிமா நடக்கக்கூடியது. ஓகேவா? அதை தான் நம்ம இ-பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நமக்கே தெரியும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கும் இ-பிஸ்னஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எந்தெந்த விதத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தில் அப்படின்னா, ஈஸ் ஆஃப் ஃபார்மேஷன். ஓகே, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நான் கம்பெனியை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? கவர்மெண்ட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட்டில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கான இடத்த நான் பார்க்கணும். பிளான்ட் அண்ட் மிஷினரியை போகணும். ஒர்க்கர்ஸை நான் போடணும். ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும். நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸை நான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், கஷ்டமான விஷயம். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் இ-பிஸ்னஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஈஸியாக ஒரு இன்டர்நெட், ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா போதும், நம்மளால் இ-பிஸ்னஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கனெக்டிங் த பீப்புள், ஹூ இஸ் பையிங், ஹூ இஸ் செல்லிங், அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் இந்த இ-பிஸ்னஸ் மூலிமா பண்ணுறது. ஸோ அப்போது அந்த இ-பிஸ்னஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி நடத்துறது அப்படின்றது அந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது எதுவும் ரொம்ப கம்மி தான். ஸோ சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் அந்த பிஸ்னஸ் ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ரெக்வயர்டு. இப்போ நான் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் கடை வச்சுருக்கணும். அந்த கடைக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒர்க்கர்ஸை நான் வச்சுருக்கணும். அந்த ப்ராடக்ட் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸை நான் சேல் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் எல்லாம் விசிபிலிட்டியாக எல்லாமே இருக்கணும். அப்போது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இ-பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஓகேவா? அது கடை கிடையாது. அது இன்டர்நெட்டை பீப்புளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குமே தவிர்த்து அதை ஃபிசிக்கலாக அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல இருக்கும், இ-பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அங்கே ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. அடுத்தது லொக்கேஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ப்ராக்சிமிட்டி டு த சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னால் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டினுடைய தேவை அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு அங்கே இருக்கணும் இல்லையா? மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இருக்கணும். ஸோ நான் அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதற்கான ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கிது? ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இண்டஸ்ட்ரியை, என்னுடைய ஆர்கனைசேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ லொக்கேஷன் அப்படின்றது இது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு பொருளை நான் மேனுஃபேக்சர் பண்ணேன்னா என்னோடய ரா மெட்டீரியல் எங்கே எனக்கு கிடைக்குதோ அது பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இண்டஸ்ட்ரியை ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியை நான் அந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இ-பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லொக்கேஷன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா வேறு இடத்துல இருக்கக்கூடிய சப்ளையர்ஸை நான் கஸ்டமர்ஸோடு நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் நான் இந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா இ-பிஸ்னஸ்க்காகனா? கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க்கு, ஒரு இன்டர்நெட் தான் அந்த வேலையை பார்க்க போகுது. ஸோ
இட் இஸ் நாட் அட் ஆல் நோ நீட் ஃபார் லொக்கேஷனல் requirement in the case of e-business. அடுத்தது காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப். ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னால் நம்ம அதுக்கான செலவிடக்கூடிய செலவுகள் அப்படின்றது வந்து அதிகமாக தான் இருக்கும். நான் ஒரு இப்போ வந்து ஒரு ஷாப்பு, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் உள்ளெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த பிஸ்னஸையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் அப்படின்றது வந்து ஹை. பட் பிஸ்னஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸோட பிஸ்னஸ்க்கு ஆகக்கூடிய செலவு வந்து கம்மி தான். நீங்கள் செலவு பண்ண போகிறது கம்ப்யூட்டர் வாங்கி வைக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன், வைஃபை கனெக்ஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும், அவ்வளோதான். 24 hours உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துகிட்ருக்கணும். இது மட்டும்தான் வந்து அங்கே செலவாக இருக்குமே தவிர்த்து வேறு எந்த செலவுமே அங்கே இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் அதுக்கான பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கணும், அதே மாதிரி ஒர்க்கர்ஸை நான் வந்து வேலைக்கு உட்கார வைக்கணும், அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும், அதே போல் அங்கே வந்து இபி பில்லு, டெலிஃபோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் காஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு சொல்கிறேன், டே டு டே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காஸ்ட்டு. அதே போல் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு வேர் ஹவுஸ் இருக்கணும், அப்புறம் அதை நான் மார்க்கெட் பண்ணணும், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சாரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய காஸ்ட் அப்படின்றது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஹை டியூ டு ஃபிக்ஸட் சார்ஜஸ் அசோசியேட்டட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டோரேஜ், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா நான் ரா மெட்டீரியலை வாங்கணும், அதற்கான பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை நான் வந்து வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கஸ்டமர்ஸ் அந்த பொருளை வாங்க வைக்கணும். அதற்காக ஆகக்கூடிய செலவுகள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஆன் நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ரேதர் தேன் ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ரிசோர்ஸஸை வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே என்னுடைய ஓனாக நான் வாங்கி தான் வந்து அந்த பிஸ்னஸை நான் பண்ண முடியும். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க், இன்டர்நெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டுத்துக்கு நான் செலவு பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா. அடுத்தது நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் வித் த சப்ளையர்ஸ் அண்ட் தி கஸ்டமர்ஸ். இன்டைரக்ட் த்ரூ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் த்ரூ இன்டர்மீடியரிஸ். ஸோ இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹோல்சேலர்கிட்டேருந்து தான், இப்போ நான் வந்து ஒரு சில்லறை கடை வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஹோல்சேலர்ஸ்கிட்டேருந்து நான் வாங்குவேன். நான் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோல்சேலாக வந்து மொத்தமாக வாங்கி விற்கிறவங்க கிட்டேருந்து நான் என்ன பண்ணுவேன், அதை வாங்குவேன். அதுக்கு வந்து இன்டர்மீடியரிஸ் எல்லாம் இருப்பாங்க, ஓகேவா, இடைத்தரகர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ப்ராடக்டை வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கான்டாக்ட் தான் எல்லாமே. யார் அந்த ப்ராடக்டை விற்க போகிறாங்க, யார் அந்த ப்ராடக்டை வாங்க போகிறாங்க, அவ்வளோதான். இவங்க 2 பேரை மட்டும் கனெக்ட் பண்ணுறது தான் பிஸ்னஸ். ஓகேவா. அடுத்தது நேச்சர் ஆஃப் இன்டர்னல் கம்யூனிகேஷன். இன்டர்னல் கம்யூனிகேஷன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். டாப் லெவல்ன்றது வந்து சிஓஓ, மேனேஜிங் டைரக்டர்ஸ், ஸோ அவங்க. அடுத்தது லெவல் பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ், அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ். ஓகேவா. ஸோ அவங்கவுங்க ஹைரார்க்கி பொறுத்து தான். ஓகே, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுதோ அதுதான் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஒர்க்கர்ஸ் வந்து லோயர் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஹைரார்க்கி அப்படின்ற ஒரு இதே கிடையாது. டாப் லெவல், மிடில் லெவல் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது வர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை வந்து ஹரிசான்டல், இல்லை டயக்னல் கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும், டைரெக்டாக சப்ளையர்கிட்ட போயிட்டு நான் அந்த ப்ராடக்டை இந்த கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அந்த ப்ராடக்ட்டை அவங்களுக்கு அமுச்சு விட்ருங்க அப்படின்ட்டு என்னோடய கான்டாக்ட் பூராமே எப்படி இருக்கும், டைரெக்டாக தான் இருக்குமே தவிர்த்து இந்த ஹைரார்க்கி மூலிமா வருது அப்படின்றது பிஸ்னஸில் வந்து கிடையாது. அடுத்தது ரெஸ்பான்ஸ் டைம் ஃபார் மீட்டிங் கஸ்டமர்ஸ் இன்டர்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
மீட்டிங் டைம் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கும். பட் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக, ஏன்னா கஸ்டமர் கேர் வச்சுருப்பாங்க. இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோடய ப்ராடக்ட்டில் இந்த ஃபால்ட் இருக்குது, நான் வாங்கினேன், நான் இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா ஈஸியாக வந்து என்னால் பிஸ்னஸில் இன்டர்நெட் மூலிமா என்னால் பண்ண முடியும். பட் கஸ்டமர்ஸை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அவங்களுக்கான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் கம்மி தான். அடுத்தது ஷேப் ஆஃப் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் vertical due to hierarchy or chain of command. shape of the organization structure அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்கிறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஓனருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சில மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த மேனேஜர்ஸ்க்கு கீழே ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், வர்டிக்கலாக இருக்கும். வர்டிக்கலான்னா ஹைரார்கி, டாப் மிடில் லோய் அப்படின்ற அந்த வர்டிக்கல் நேரான முறையில் வந்து செங்குத்தாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹரிசான்டல். ஓகேவா? ஹரிசான்டல் அப்படின்னா என்னது, டைரக்ட் கான்டாக்ட் தான் போகும். தட் இஸ் சப்ளையர்ஸ் டு பையர், செல்லர் டு பையர் அப்படின்னு ஹரிசான்டலாக தான். அது ஹரிசான்டல்னால் என்னது, இப்படி குறுக்க லைன். ஓகேவா? அந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் இருக்குமே தவிர்த்து ஹை லெவல்லேருந்து லோ லெவல் அப்படின்ற அந்த இதை வந்து இந்த இடத்துல கிடையாது. அடுத்தது பிஸ்னஸ் ப்ராசஸஸ் அண்ட் லென்த் ஆஃப் தி சைக்கிள். சீக்வென்ஷியல் ப்ரெசிடென்ஸ் சக்சஷன் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் பர்ச்சேஸ், ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ். த பிஸ்னஸ் ப்ராசஸ் சைக்கிள் இஸ் தேர்ஃபோர் லாங்கர். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், ஓகேவா, ரா மெட்டீரியலை நான் வாங்கணும், அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை குவாலிட்டி செக் பண்ணணும், அதை நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கணும், அதை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப லென்த்தியான விஷயம் எதை பொறுத்த வரைக்கும், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் பிஸ்னஸில் சைமில்டேனியஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் சைக்கிள் இஸ் தேர்ஃபோர் ஷார்ட்டர். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். இப்போ சப்போஸ் நான் வந்து இன்டர்நெட் மூலிமா நான் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உடனே நான் ஒரு பாட்டை கேட்கணும், புக்கை வாங்கணும்னா இன்ஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னா சப்ளையர்கிட்டேருந்து எனக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து என்னது, அந்த ப்ராசஸ் வந்து அதனுடைய வழிமுறைகள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ப்ரொசீஜர், செயல்முறைகள் அப்படின்றது வந்து அதிகம். ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்டர்பர்சனல் டச் மச் மோர் லெஸ். இன்டர்பர்சனல் டச் அப்படின்னா ஒரு ஓனர், ஒரு மேனேஜர், ஒரு ஒர்க்கர், இவங்களுக்குள்ள ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இமீடியட்டாக வந்து அவங்களுக்கான கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு கஸ்டமர்கிட்டயே வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும். கஸ்டமரும் வந்து கடைக்காரரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், டைரக்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக போய் சப்ளையர்ஸை நம்மளால் போய் பார்க்க முடியாது. ஒரு பர்சனல் டச், ஒரு பர்சனல் கம்யூனிகேஷனே வந்து அங்கே இருக்காது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபிசிக்கல் ப்ரீ சாம்பிளிங் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ட்ரெடிஷ்னல் அதாவது இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்னா எனக்கு சாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அரிசி கடைக்கு போகிறோம், அரிசி மண்டிக்கு போகிறோம், எனக்கு வந்து நான் இந்த அரிசியை வாங்கிட்டு நான் ஒரு 1 கிலோ வாங்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் 25 கிலோ 50 கிலோ அரிசி மூட்டையாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றது எங்கே பாசிபிள்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா நான் வந்து விசிபிளாக நான் போய் நான் ப்ராடக்டை பார்த்து நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணி எனக்கு அது ஓகேன்னா நான் வந்து அதை ஹியூஜாக வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் பாசிபிள். ஆனால் அதுவே வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. However, for digital products, such an opportunity is tremendous. You can pre-sample music, books, journal software, videos, etc. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இங்கே வந்து ப்ரீ-சாம்பிளாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸோ இல்லை கேம்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 days வந்து நீங்கள் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை காசு கொடுத்து தான் வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு புக்ஸை வந்து நம்ம ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இந்த புக்ஸை படிச்சுக்கலாம். 1 மந்த்துக்கு அப்புறமும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் இந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சாம்பிளிங் அப்படின்றது வந்து எது எதுலலாம் பாசிபிள் பிஸ்னஸ்லலாம் மியூசிக், புக்ஸ், ஜேர்னல்ஸ், சாஃப்ட்வேர், வீடியோஸ் இதுக்கெல்லாம் மட்டும்தான் பாசிபிளே தவிர்த்து மற்றபடி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாது. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சாம்பிளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈஸ் ஆஃப் கோயிங் குளோபல். அதாவது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அப்போது இதை வந்து நம்ம வந்து குளோபல் லெவலில் வேர்ல்டு வைடில் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் நெட்வொர்க் மூலிமா தான் நடக்குது அப்படின்னும்போது வேர்ல்டு வைடு அந்த பிஸ்னஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிஸ்னஸில் அதிகம். ஓகே, கவர்மெண்ட் பேட்ரனேஜ் ஷ்ரிங்கிங் மச் ஆஸ் ஐடி செக்டர் இஸ் அமங் த டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டினுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடி செக்டர், இன்கம் டேக்ஸு அந்த செக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய மோஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த பிஸ்னஸ் மேலே தான் வந்து அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய அதில் வந்து ஜிஎஸ்டி போட்டு அவங்க வந்து டேக்ஸ் எல்லாம் வந்து அதில் கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். செமி ஸ்கில்டு அண்ட் ஈவன் அன்ஸ்கில்டு மேன் பவர் நீடட். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து ஒரு துணிக்கடையில் துணியை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லை நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து அதுக்காக அவங்க வந்து பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒர்க் பற்றின நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா, அதற்கான படிப்பு மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுடைய ஸ்கில் செட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு பர்சனல் நீடட். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் பற்றின எல்லா நாலேஜும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான படிப்பு அவங்க வந்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ டெக்னிக்கலி ப்ரொஃபஷ்னலி அவங்க வந்து எப்படி இருக்கணும், குவாலிஃபைடாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டிரான்சாக்ஷன் ரிஸ்க் லோ டியூ டு ஆர்ம்ஸ் லென்த் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்சாக்ஷன். இப்போ டிரான்சாக்ஷன் ரிஸ்க் அப்படின்னா இப்போ நான் காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை நான் ஒரு கடையில் வாங்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஈஸியாக நான் வந்து ஆர்ம்ஸ் லென்த் டிரான்சாக்ஷன்ஸ் என் கையால் நான் காசு கொடுப்பேன், அவங்க அந்த ப்ராடக்ட்டை என் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து நடக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஹை டியூ டு த டிஸ்டன்ஸ் அண்ட் அனானிமிட்டி ஆஃப் தி பார்ட்டிஸ். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். ஓகேவா, எங்கே இருக்கிற பீப்புளையோ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, சப்ளையர்ஸையோ கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் பொழுது ஸோ யார் என்ன ஏதுன்னு தெரியாத ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அதுக்கான அமௌண்ட்டையும் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படின்றது வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.